ஆல்கஹால் வினை செயல் தொகுதியின் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பை பார்க்குறோம். இப்போ இதில் ஒரு ஆல்கஹால், இப்போ இதை நீங்கள் வந்து என்ன ஆல்கஹால் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு மெத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இல்லை இந்த இடத்துல ஒரு CH3, இந்த இடத்துல ஒரு CH3, இந்த இடத்துல ஒரு CH3 இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவினை ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் சரி, ஒரு ஆல்கஹால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆல்கஹாலுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த தலைப்பில் பார்க்கலாம். இப்போ இந்த அதாவது கார்பன், ஆக்சிஜன் அண்டு ஹைட்ரஜன், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிணைப்பு வந்து ஒரு சிக்மா பிணைப்பு, இந்த ஒரு பிணைப்பும் ஒரு சிக்மா பிணைப்பு. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அதாவது இப்போ புள்ளி வாய்ப்பாடை நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம். அந்த புள்ளி வாய்ப்பாடு பிரகாரம் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜனுக்கு வந்து ஆக்சிஜனை வந்து உடைய வெளிவட்ட பாதையில் வந்து வெளிவட்ட பாதையில் வந்து மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? மொத்தம் 6 எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும். அந்த 6 எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான் வந்து இந்த ஒரு எலக்ட்ரானும் இந்த ஒரு எலக்ட்ரானும் வந்து பார்த்திங்கன்னா பிணைப்பு எலக்ட்ரான்களாக மாறிடுது. எது கூட அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜன் கூடயும் இன்னொரு எலக்ட்ரான் வந்து கார்பன் கூடயும் பிணைப்பு எலக்ட்ரானாக மாறிடுது. இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு லோன் பேரும் இந்த ஒரு லோன் பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி காமிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கார்பன் வந்து என்ன டைப் இனக்கலப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பனோட 4 பிணைப்புகள் இருக்குது. 1, 2, 3, 4. அப்போ 4 பிணைப்பு இருக்கிறதுனால இது என்ன டைப் இனக்கலப்பு? sp3 இனக்கலப்பு அடைந்த ஒரு கார்பன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தலைப்புக்குள்ளே வரலாம். sp3 இனக்கலப்பு அடைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டுள்ள OH தொகுதியின் அமைப்பானது நீர் மூலக்கூறில் ஹைட்ரஜனோடு இணைக்கப்பட்டுள்ள OH தொகுதியின் அமைப்பினை ஒத்துள்ளது. இப்போ ஒரு நீர் மூலக்கூறு அப்படின்றது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை ஏற்கனவே வந்து +1லேயே படிச்சிருப்போம். ஒரு நீர் மூலக்கூறு அப்படின்னா இப்படி தான் இருக்குது. 2 லோன் பேர் இருக்கும். இப்போ நீர் மூலக்கூறு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் குரூப் இருக்கிறது போல வந்து இருக்கிறது போல நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து இந்த ஆல்கஹாலுடைய அமைப்பாக சொல்லப்படுது. அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நீர் மூலக்கூறுங்கிறது என்ன அமைப்பு பெற்றிருக்கும் அப்படின்னா V ஷேப் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே +1ல் படிச்சிருப்போம். அதாவது நீர் மூலக்கூறில் ஹைட்ரஜனோடு இணைக்கப்பட்டுள்ள OH தொகுதியின் அமைப்பினை இது ஒத்துள்ளது. அதாவது V வடிவத்தை பெற்றுள்ளது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு V ஷேப் மாதிரி தான். ஆக்சிஜனின் ஒரு sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் கார்பனின் ஒரு sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டாலுடன் நேர்கோட்டில் மேற்பொருந்தி ஒரு கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பு, அதாவது இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது இந்த கார்பன் நம்ம எப்படி வந்து ஒரு sp3 இனக்கலப்படைந்த கார்பன் அப்படி சொன்னோமோ அதே போல் இந்த ஆக்சிஜனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு sp3 இனக்கலப்படைந்த ஒரு ஆக்சிஜனாக தான் சொல்லப்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பிணைப்பு, இங்கே ஒரு பிணைப்பு இருக்குது, 2 ஆச்சு. மேலே இருக்கக்கூடிய இந்த தனித்த இணை எலக்ட்ரான் சொல்லக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கேயும் 2 இருக்குது. அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்கும் பட்சத்தில் இந்த கார்பனுடைய இனக்கலப்பு என்ன, இந்த ஆக்சிஜனுடைய இனக்கலப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா sp3 இனக்கலப்படைந்த ஒரு ஆக்சிஜன் தான். அப்போ இங்கே பார்க்கக்கூடிய இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜன் கடையிலையும் சிக்மா பிணைப்பு தான் இருக்குது, இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜன் கடையிலையும் ஒரு சிக்மா பிணைப்பு தான் இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நேர்கோட்டில் மேற்பொருந்தி கார்பன் ஆக்சிஜன் ஒரு சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் ஆக்சிஜனின் மற்றொரு இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் ஹைட்ரஜனுடைய 1s இந்த ஹைட்ரஜனுடைய ஆர்பிட்டால் வந்து ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும். அது வந்து 1s. அந்த 1s ஆர்பிட்டாலுடன் நேர்கோட்டில் மேற்பொருந்தி இதுவும் நமக்கு என்ன பிணைப்பு தான் ஏற்படுத்துது? ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜன் இடையில ஒரு சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துகிறது. ஆக்சிஜனின் எஞ்சியுள்ள 2 sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்களின் ஆக்சிஜனின் தனித்த ஜோடி எலக்ட்ரான்கள் இடம் கொண்டுள்ளன. அதாவது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த தனித்த இரட்டை விலக்கு விசையின் காரணமாக மெத்தனாலில் கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன், அதாவது இந்த கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இந்த பிணைப்பினுடைய கோணம் நான்முகியினுடைய பிணைப்பின் கோணமாக
நான்முகியினுடைய பிணைப்பு கோணம் என்ன? அதாவது நம்ம ஒரு மீத்தேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ மிடில் கார்பன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இதுதான் வந்து ஒரு நான்முகி அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நான்முகி அமைப்பில் இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஹைட்ரஜன் இடையில வந்து அந்த பிணைப்பினுடைய ஆங்கிள், பிணைப்பு கோணம்னு பார்த்தோம் அப்படின்னா 109.5 டிகிரியாக இருக்கும். அப்போ இதிலிருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஆல்கஹால் வந்து அதனுடைய விலக்கு விசையின் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா குறையுதுங்கிறாங்க. அந்த குறையும் போது அதோடைய ஆங்கிள், பாண்ட் ஆங்கிள் வந்து பிணைப்பின் கோணம் வந்து என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 108.9 டிகிரியாக வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து ஆல்கஹாலினுடைய வினை செயல் தொகுதியினுடைய அமைப்பு